கிளம்பி வந்துட்டாய். நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆட்டனா என்னன்னு பாப்பேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? ஓட்டனா அல்ல தெரிச்சிடும். அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. காட்டம் வெறித்தனமா இருக்கும். ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்ல, மக்களுக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சிக்கிட்டீங்கல்ல, ரெண்டு தலை ஒண்ணா ஒட்டுங்க. ஒரே வெட்ல ரெண்டு தலை பந்து மாதிரி வரக்கு ஒட்டா. அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிட கூடாதுன்றதுக்காக கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்துல இருக்கிற நேரம் இது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. ஊரே உனக்காக வேண்டுற சாமி, ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடுறா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்காரு, இவர் கூட எல்லாம் யார் வர போறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால நமக்கு புதுசா 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நம்ம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராவே மாறிடுச்சு. கேட்டேல்ல, இப்படிதான் டெய்லி ஒன்னு நினைச்சு பாட்டா பாடி மெழுகா உருகிட்டு இருக்கா. நிஜமாவா? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒண்ணு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். எப்படிடா என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். அப்ப முதல்ல இந்த பக்கம் எப்படி இப்படி வச்சு நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் மத்த கொண்டேரி. என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், இதென்ன சினிமாவா, இதென்ன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். என்ன ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்போ சாவு என் கையில தான்டா. இப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். தோத்து போயிருவான்னு நினைச்சோம், ஆனா அதிரடியா வந்து அவனோட அஸ்திவாரத்தையே அசைச்சிட்டீங்க. இனி அவன் தப்பிக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல. ஒன்னா ஒத்துமையா சேர்ந்தே இருந்தோம்னு ஒரு பயம் நம்மள அசைச்சிக்க முடியாது. இப்ப